ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஸ்கின்ல படுற இடம் எதுக்கும் கர்ப்பம் வைக்கும் மூணு வச்சுருக்காங்க சார். இது பாருங்க எதில் உருவாக்கியிருக்காங்க. இதை வச்சுட்டு குழந்தைங்க உட்காருது, எந்திரிக்குது, நகருது, பிறகுது. நம்ம குழந்தைங்களை பெரியவங்க பார்க்குறாங்க சார். இதை தான் சார் குழந்தைங்க வச்சுட்டு அந்த காலத்தில் வந்து பீரியட்லாம் 3 நாள் 5 நாள் வெளியே உட்காந்துருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த காட்டன் கிளாத்தை தான் வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணும்போது அந்த நெகக்கண்ட பாக்டீரியாவெலாம் நெகக்கண்ட ஒட்டிக்கும். அந்த ஒட்டிக்கும் போது மற்றது எதை தொட்டாலும் பாக்டீரியா பரவும் அப்படிங்கிறதுக்காக அவங்க டச் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் ஒரு காரணம் ஹார்மோன்ஸ் வீட்டுக்கு வெளியில் உட்கார வச்சுருவாங்க. ஆமாம் ஆமாம். ஹார்மோன்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணும். அப்போ அவங்க அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால்தான் அவங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த டைமில். ஆனால் இன்னைக்கு எக்ஸாம் வேலை நார்மலான நாளும் ஒன்று, அந்த நாளும் ஒன்று. இப்போ இதில் நீங்களே பாருங்கள், பாருங்க இதுதான் ஃபஸ்ட் லேயர்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட் லேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மனசாட்சியாக பாருங்கள். ரப்பரும் பிளாஸ்டிக்கும் சார். இதனால தான் சார் இச்சிங், இரிட்டேஷன், இப்பு, அரிப்பு, கொப்பளம், அலர்ஜி, வெள்ளைப்படுதல். ஸோ இதிலிருந்து தான் சார் நோய் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளாஸ்டிக்கை போட்டு அமுத்தி அந்த பொண்ணுங்க உட்கார ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலி, அடிவயிறு வலி, ஸோ இது எல்லாமே ஹீட்டு போய் செய்கிறவங்க சார். இதில் ஏதாவது ஈரம் முடிஞ்சிருக்கா? அடுத்த லேயர்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னு இதையும் பாருங்கள். ஈரத்தை முடிஞ்சிருக்கா எல்லாத்தையும் கேட்குறேன் சார். இது பக்கா பிளாஸ்டிக், ரப்பர். அதுதான் இதுதான் ஸ்கின்ல இருக்கக்கூடியது. இழுத்து பாருங்க சார். இதுதான் சொரன்னு. இதை தான் சார் வருஷத்துக்கு 60 நாள் இந்த குழந்தைங்க இதில் தான் சார் பார்க்குறாங்க. இன்னைக்கு தெருவுக்கு தெருவு